இந்த பட்ஜெட் விளிம்புநிலை மக்களுக்கு விரோதமான ஒரு பட்ஜெட் என்பதை முதலில் வேதனையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். விவசாயிகளை, தொழிலாளர்களை வஞ்சிக்கிற பட்ஜெட்டாக இது உள்ளது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மாநிலங்களை குறிவைத்து பிஜேபி ஆட்சி இல்லாத அல்லது ஆள முடியாத மாநிலங்களை குறிவைத்து புறக்கணிக்கிற, வஞ்சிக்கிற ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்கவில்லை, நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. ஏற்கனவே சமக்ரா சிக்ஷாவுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி மறுக்கப்பட்டிருக்கிறது, 3542 கோடி. ஜல்ஜீவன் மிஷனுக்காக தமிழ்நாடு அரசு கோரிய 3100 கோடி மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாமல் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு வரி வருவாயில் நிதியை பகிர்வு செய்வதற்கு 16வது நிதிக்குழுவுக்கு மாநிலங்களின் சார்பில் விடுத்த கோரிக்கை 50% உயர்த்த வேண்டும் என்பதாகும். ஆனால் மீண்டும் அதே 41% மட்டுமே ஒதுக்கீடு செய்வது என்ற முடிவை 16வது நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது. அதை பின்பற்றியிருக்கிறது அரசு. அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு 4% மட்டுமே. அதிலும் தற்போது 1200 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறது இந்த பட்ஜெட்டில் என்பதை வேதனையோடு நான் பதிவு செய்கிறேன். கோவை பெருநகரத்திலும் மதுரை பெருநகரத்திலும் மெட்ரோ ரயில் திட்டம் தேவை என்கிற கோரிக்கை ஏற்கப்பட்டு இப்போது அது நிராகரிக்கப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது. அதுபோல ஓசூர் மிக முக்கியமான ஒரு பகுதி, தருமபுரி அருகே உள்ள இடம், தொழில் வளர்ச்சி பெற்று வருகிற ஒரு பகுதி. அங்கே விமான நிலையம் மிக முக்கியமான ஒரு தேவை என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது, அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வளர்ச்சியடைந்து விடக்கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு இவ்வாறு செய்யப்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அல்லது தமிழ்நாடு இந்தியாவுக்குள் ஒரு மாநிலமாக இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது. 100 நாள் வேலை திட்டத்தை பெயர் மாற்றி அறிவித்திருக்கிறீர்கள். 125 நாள் வேலையாக உயர்த்தி இருக்கிறோம் என்று